Hi friends, welcome back to our channel Beginner Aari Work. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு green color blouse. இதுக்கு எப்போதும் போல ஜரி thread வச்சு நார்மல் செயின் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் 3 லேயருக்கு. இந்த டிசைன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டோன் செயின் அப்புறம் வந்து beads மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதனால beginners கூட இந்த டிசைனை வந்து ஈஸியா ட்ரை பண்ணலாம். beads அப்புறம் ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தெரியலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம சுகர் பீடு தான் ஸ்டிச் பண்ணுறோம். எப்போதும் போல தான் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க போதும். பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பற்றின ஃபுல் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுகர் பீடை முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டா ஸ்டிச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கம் வச்சு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரி ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படி இல்லாட்டி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லைனுக்கு வந்து நம்ம சுகர் பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை பீடும் 2mm பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட் லைன் ஒட்டியே தான் நம்ம இந்த கோதுமை பீடையும் 2mm பீடையும் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம நெக் லைன்லன்னா இந்த கோதுமை பீடு யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நெக்கில் வரக்கூடிய அந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணுன்ற போது இதை வந்து ஒரு 2 லைனாக கூட நம்ம பண்ணலாம். அந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீட் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை இட்லி பீடுன்னு கூட சொல்லுவாங்க. இதை முடித்ததுமே இந்த நெக் லைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். பிகினராக இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்குறீங்கன்னா அதை உங்களால் போட முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எதையுமே நம்மளால் கற்றுக்க முடியும். நெக்லைன் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு தான் போட்டுட்ருக்கேன். ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளாத் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எப்போதும் போல் 3 லேயருக்கு செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பீடை ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனான பீட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் பீடு வந்து ஒரு மாதிரியாக தெரியும். ஸோ அது மாதிரி பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. நம்ம நெக்கில் எந்த லைன் ஃபாலோ பண்ணோமோ அதையே தான் ஹேண்டில் கீழே பார்டர் கொடுத்துருக்கேன். இதில் அந்த பார்டரை மேலே ஹைலைட் பண்ணுற மாதிரி மேலே ஒரு லைனுக்கு வந்து ஹாஃப் பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம டபுள் லைனாக பார்டர் கொடுக்கும்போது அந்த ஹேண்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக நல்லா தெரியும். பீட் ஒர்க் பண்ணுற நீடில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டேன். ஸோ வில்லேஜ் சைடு இருக்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா எப்போதுமே கையில் நீடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ண பிறந்தே நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டூலி பிராண்டில் 23 நம்பர் தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உடஞ்சி கையில் குத்தி எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமேவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். நீடில் வந்து கையில் குத்திட்டாலும் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக நான் இன்னொரு நீடில் வச்சுருக்கேன். ஸோ இது கூடயே கொஞ்சம் இடையில அந்த நீடில் வச்சு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 2 பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இதோட புட்டா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 2mm பீட் வச்சு அதை சுற்றி சுகர் பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக. இதோட பேக் நெக் இது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.